வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அதுவும் வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு இருந்துச்சுன்னா, தேங்காய் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்வீட் வந்து செஞ்சிடலாங்க சிம்பிளாக. இப்போ எப்படி செய்யலான்றதே பார்க்கலாம். ரொம்பவே இது செய்யறது ஈஸி தாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உடச்சி அது வந்து அந்த ப்ரௌன் கலர் எடுக்கிறதுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும். நல்லா ஒயிட்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஈஸியாக சுலபமாக அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கால் அளவுக்கு, அதாவது முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா உடச்சி அப்படியே வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து உடச்சிக்கலாங்க. இப்போ நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து நான் வந்து எடுக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து தேங்காய் வந்து உடச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அது மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் வந்து அந்த பாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். அந்த சமயத்தில் நம்ம இந்த ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே வந்து அந்த வேலை வந்து சட்டுன்னு வந்து முடிஞ்சிருங்க. அவங்க பார்த்தீங்களா, நமக்கு வந்து அதை கொஞ்சம் கூட அந்த ப்ரௌன் கலர் இல்லவே இல்லை பாருங்கள். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கோப்பையாக வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்சி நல்லா கொஞ்சமாக வந்து நான் வந்து தண்ணி வந்து தேங்காய் தண்ணி தான் எடுத்திருக்கேன். அதாவது இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி தான் வந்து ஒரு 1/4 கப் வந்து எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சி அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணி இதில் வந்து 1 கப்பு வந்து நான் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணுங்க. இது வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வாசனை வரும். நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா தீச்சல் இல்லாமல் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுத்த மாவை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க. நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து கருகி போன மாதிரி ஆகிடும். ரொம்ப சூடாகிட்டு இப்போ பவுலுக்கு வந்து மாற்றியாச்சு. நம்ம வந்து தேங்காய் அரைச்சோம்ல, அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். 1/4 கப் வந்து இளநீர் வந்து ஊற்றி நான் அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி கூட அரைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து 1/2 கப்பு வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சுகர் வந்து அதிகமாக தேவை அப்படின்னா 1 கப்பை கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே கரைஞ்சி வரும். இதை நம்ம அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா கரைச்சோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடுங்க. நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ திரும்ப ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 1/2 கப்பை கூட ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாகு வந்து அந்த கொதி வந்துட்டு, அதாவது அந்த நாட்டு சக்கரை வந்து கொதி வந்துட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து அரைச்ச தேங்காய் வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த தேங்காயும் அந்த நாட்டு சக்கரையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து டேஸ்ட்டுக்காக இது கூடவே நான் வந்து சால்ட் உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். நமக்கு சுகர் வந்து நல்லா தூக்கி கொடுக்குன்றதுனால சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சுகர் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. இப்போது இதை வந்து நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கோதுமாவை இதோடு வந்து சேர்த்துக்கலாம். இதோட சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டியாக ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சேர்த்த உடனே நமக்கு ஒன்று கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கடகடக்கன்னு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படி நல்லா கெட்டியாகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு அது கரெக்டாக அந்த ஈவனாக வந்துருங்க. நான் வந்து நெய் வந்து வாங்கிட்டு வர போயிருக்காங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து சேர்த்துக்கல. நீங்கள் முன்கூட்டியே வந்து நெய் வந்து அந்த தேங்காய் வந்து கொதிக்கும் போது நல்லா சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. இப்போது நெய் வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து கோதுமை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த சூட்லேயே நமக்கு இதுவுமே நல்லா வந்து வெந்து வந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 1/4 கப்பு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோதுமை வந்து நல்லா திரட்டினா போல் எடுக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி செய்யலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா உருட்டி பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. நமக்கு கோதுமாவும் நல்லாவும் வறுத்ததுனால நம்ம வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து நல்லா திட்டமான அந்த தேங்காய் பால்லே வந்து நாட்டு சர்க்கரையில் வந்து செய்கிறாங்க. இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். நம்ம வாயில் வச்சாலே அந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெய் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா சுவையாக இருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நமக்கு வந்து நல்லா வந்து சூப்பராக சுவையாக இருக்குங்க. நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பார்த்திங்களா, நல்லா சூப்பராக நல்லா எல்லாமும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிடலாம். இப்போ நம்ம மாற்றி
ஊற்றியாச்சு. இது வந்து நம்ம சூடு பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிராச்சஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ கைகளில் கொஞ்சம் கூட விட்டல, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து பால்ஸ் வந்து முதல்ல நல்லா வந்து உருட்டி விட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா கையால் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிராச்சஸ் அதிகமாக வராது. இப்போ ஒரு பால்ஸை நம்ம வந்து உருட்டி இந்த பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து சம்மருக்கு தேவையான ரெசிபிலாம் கொடுத்துருக்கேன். ஐஸ்கிரீம், ஐஸு, அதாவது நம்ம தேங்காவில் வந்து புட்டிங் வந்து செஞ்சுருக்கோம். நிறைய ஸ்வீட் ரெசிபிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது தேங்காய் பர்பிலாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா ஃபுல்லாகவே வந்து உருட்டி வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் வந்து கோதுமை மாவு, தேங்காய் இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து உருட்டி வச்சு அந்த பால்ஸ்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து வாட்டர் மூடி வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து மேலே வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இது வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக தான். அப்போல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பெட்டி கடையில் வந்து எடக்கல் மிட்டாய் வந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஸ்டைலில் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம அந்த எடக்கல் மிட்டாய் போலவே இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் மூடி வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன். நல்லா குழியாக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக. இப்போ இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா அதை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பால்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, இடம் இல்லை, அதனால் அந்த பால்ஸ் வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நம்ம வீட்டிலேயே சுலபமாக நம்ம ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஒரு கப் வந்து கோதுமாவு, தேங்காய், நாட்டு சக்கரை இருந்தாலே ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்திங்க. இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட போன்ஸ் எல்லாமே நல்லா வந்து உறுதியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்வீட் வந்து வீட்டில் நீங்களே ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட அடிங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.